அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறேன். இந்த பாட்டில் சொல்லப்பட்டபடி கண்ணீருடன் விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று. ஆமாங்க, இன்றைக்கு நீங்க கண்ணீரோட விதைக்கும் ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு காணிக்கையும் தேவன் உங்களுக்கு அதை கம்பீரமாக, அது உங்களுக்கு 2 தவணையாக திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் காலம் நெருங்கிட்டுங்க. இன்றைக்கு உங்க முழு மனதோட நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கொடுக்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்ற வசனத்தின்படி உங்க வீட்டுல எண்ணெய் குறையாமல் நிறைவாக இருக்கும். ஒரு நாளும் ஒன்றும் உங்க வாழ்க்கையில குறைவுபடாமல் தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஏந்தி நின்ற கரங்களை தேவன் ஆசீர்வாதமான கரங்களாக மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு எனக்கு இது கிடைக்காதுன்னு சொல்லி ஏங்கி நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்க காலம் மாறி நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காலம் வரப்போகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. முழு மனதோட நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில முழு இருதயத்தோட நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க கைகளால அள்ள முடியாத அளவுக்கு உங்க வெறுமையான படகை தேவன் நிரப்புவாருங்க. சீமோன் பேதுரு வெறுமையான படக ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கடலுக்கு கொண்டு போனாரு. ஆனா திருப்பி ஆண்டவர் அவருக்கு படகு ரொம்ப தக்கதான மீன்களை கொடுத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களோட ட்ரைனஸ், உங்க எம்டினஸ் ஃபுல்ஃபில் ஆகி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்க வாழ்க்கையில இருக்கும். God bless you.